Hi friends, இந்த பிரெட் வச்சு இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸில் வந்து இந்த ஸ்வீட் ரெசிபி நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்து இந்த ரெசிபி செய்யறதுக்கு நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஸ்லைஸ் ப்ரெட்டை வந்து நம்ம இந்த மாதிரி ரவுண்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி நான் வந்து 6 ப்ரெட்டை வந்து நான் கட் பண்ணி நான் எடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பால் ஏடு, இது வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம எடுத்துக்கணும். ஸோ அந்த பால் ஏடு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மில்க் பவுடர், இதுக்கு தேவையான சுகர் பவுடர் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இது வந்து நம்ம இதிலே வந்து எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மலாயில் சுகர் பவுடர், அதுக்கப்புறம் மில்க் பவுடர், இது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு ஒரு க்ரீமாக நமக்கு கிடைக்கும். ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கணுங்க. நம்ம வந்து 2-3 நாளாக நான் எடுத்து வச்சேன். அந்த பால் ஏடு வந்து எடுக்கக்கூடாது. ஃப்ரெஷ் பால் ஏடாக எடுத்துக்கணும். எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ப்ரெட்டை வந்து டீப் பண்ணி எடுக்கிறதுக்கு நான் வாட்டர் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 1/2 டம்ளர் வாட்டர், 3 டேபிள் ஸ்பூன் சுகர் பவுடர், ஃபுட் கலர் வந்து நான் க்ரீன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுவும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த க்ரீம் இருக்குது இல்லைங்களா, இந்த க்ரீம் வந்து நம்ம இந்த ப்ரெட்டில் வந்து அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிவிட்டு பசங்க வந்து சாக்லேட்டை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால நான் வந்து சாக்லேட் வந்து இந்த க்ரீமுக்குள்ளே நான் வச்சுருக்கேன். வச்சுட்டு இன்னொரு ப்ரெட்டை எடுத்து இது மேலே வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம இருக்கிற ப்ரெட் எல்லாமே வந்து நம்ம இந்த மலாயை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ஸோ இது வந்து ஒரு நம்ம 10 மினிட்ஸில் வந்து இந்த ஸ்வீட்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி நம்ம பசங்களுக்கு கொடுக்கலாம். நீங்கள் நட்ஸ் வேணாலும் நட்ஸும் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. இந்த க்ரீம்லேயே வந்து நம்ம நட்ஸ் சேர்த்து கூட நம்ம பண்ணலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஃபுட் கலர் இருக்குது இல்லைங்களா, இந்த ஃபுட் கலரில் வந்து நம்ம டீப் பண்ணி எடுத்துக்கணும். லைட்டாக நம்ம வந்து அதில் வந்து போட்டுவிடக்கூடாது. நம்ம வந்து லைட்டாக வந்து டீப் பண்ணி தான் எடுக்கணும். எடுத்துட்டு இந்த வாட்டரை வந்து எக்ஸஸ் வாட்டரை வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்துடுங்க. அதே மாதிரி எல்லாமே வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டு இப்போ வந்து நம்மகிட்ட கோகோனட் வந்து இது வந்து இன்ஸ்டன்ட் கோகோனட் துருவல் தான் கடையிலே விற்குது. ஸோ இந்த கோகோனட் வந்து நம்ம எடுத்துக்கிட்டு ஸோ இதில் வந்து நம்ம பரட்டி எடுத்துக்கலாம்.
ஸோ இது பாருங்க. இப்ப நம்ம பிரெட் வச்சு நம்ம ஒரு ஸ்வீட்ட வந்து ஒரு 10 மினிட்ஸ்ல வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ இது வந்து அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க. நீங்க ஒரு முறை இந்த மாரி நீங்க வீட்ல செஞ்சு பாருங்க. ஸோ உங்க வீட்ல பிரெட் இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் பாலாடை இருந்தா போதுங்க. இது வச்சு நம்ம வந்து இந்த ஸ்வீட் வந்து ரெசிபி நம்ம செய்யலாம். நீங்க வந்து ஒன்ஸ் இந்த நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த ஸ்வீட் வந்து எப்படி வந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த ஸ்வீட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டன பிரஸ் பண்ணிடுங்க.